உட்காரக்கூடிய அமைப்பு. அதாவது இவர் சனி திசை இருந்த காலகட்டத்தில தான், இவர் வந்து எம்பி எலக்ஷன்ல நின்னு அதில ஜெயிச்சு ஒரு மத்திய இணையமைச்சரா ஆனக்கூடிய அமைப்பும் அந்த சனி திசை தான். ஏன்னா சந்திரனுக்கு 8ல அந்த சனி மறைஞ்சிருக்குது ஒரு மிகப்பெரிய யோகம். முக்கியமா அந்த சந்திரன் என்ற வீட்டு மிதுன ராசி, மிதுன ராசிக்கு 8 8லயே இருந்தனால விபரீத ராஜயோகம். அதாவது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலமா லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சக்சஸ் அடைஞ்ச டைம் தான் அந்த சனி திசை தான். இருந்தாலும் அந்த சந்திரனுடைய வீட்டுக்கு 8 அந்த சனி இருந்ததாலயோ, அவருக்கு ஒரு சின்ன மனக்குறைய குடுத்தே ஆகணும்னு விதினால, அவருடைய குழந்தைக்கு முதல் பையனுக்கு அந்த சனி திசையில தான் அவர் பையனுக்கு வந்து தசை சிதைவு நோய் ஏற்பட்டு, அ ஒரு வீல் சேர்லயே உட்காரக்கூடிய அமைப்பு அந்த சனி திசையில தான் குடுத்தது. அதேமாரி அந்த சனி திசை 8ல இருந்தனால தான், அவர் வந்து வெளிநாடுல போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு. ஏன்னா, அந்த சனி திசையில தான் அவர் 2020 அப்புறம் தான்